குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 21ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான மிதுன ராசிக்கான வார ராசி பலன். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு மிதுன ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்கான தனித்தனி பலன் சொல்கின்றேன். அதில் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட திசை இதை பற்றியும் குறிப்பிடுகின்றேன். இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதோ விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக தேவையாக இருக்கும் இந்த வாரத்துக்கானது. இந்த அடிப்படையில் மிதுன ராசிக்கான சில வார்த்தைகள் இந்த வீடியோக்கான அவுட்லைட்டான சிலதான் எதை சொல்ல போறன்றத முக்கியமானது மட்டும் சில வார்த்தைகளை சொல்லிடலாம். உங்க வீட்டிலே உங்க ராசிநாதன் உட்காந்துட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய பலம் உங்களுக்கு. அது இல்லாமல் உச்சக்குறவும் உங்க வீட்டுல இருந்து 2 இருக்கிறதுனால ஒரு விதமான இந்த வாரம் ஒரு விதமான கோல்டன் பீரியடா தான் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதனால சந்திராசிரம காலம் உங்களுக்கு இந்த 29லேருந்து 32 நாட்கள்ல மட்டும் ஓரளவுக்கு மிக அமைதி காத்து முக்கியமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துக்கணும். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு அறிவாலும் பேச்சாலையும் இந்த உலகத்தை வெல்றதுக்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இல்லை. இதன் அடிப்படையில் சந்திரனுடைய நகர்வு பொறுத்து தான் இந்த வாரத்துக்கான ராசி பலன் அமைவதாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26, 27, 28 இந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டுல இருந்து 7ஆம் வீடான தனுசு ராசியில அமர்கிறது, அல்லது கலசர ஸ்தானம் 7ஆம் வீடு. கணவன் மனைவியுடைய ஒரு விதமான அந்நியம் அதிகரிக்கும். ஏன்னா உங்க ராசி நாதனே 7ஆம் இடத்த சுபத்தனமா பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உங்களுடைய பார்ட்னரோட ஒரு நன்மைகளும் ஏற்படும், சுப காரியங்கள் பேச்சுகளும் ஏற்படும். சந்திரன் முதல்ல அது மூல நட்சத்திரத்துல அமரும் போது கேதுடைய நட்சத்திரம். கேது உங்க நட்பு இருக்க உங்க 3ஆம் வீட்டை இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். உங்களுடைய முயற்சி திட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு விதமான தோய்வு ஏற்பட்டாலும் உங்களுடைய உங்க ராசி நாதன் அந்த வீட்டை பார்க்கறதுனால, சந்திரனும் உங்க புதனை பார்க்கறதுனால ஒரு வித சிறப்பானதுதான். ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் பூர சுக்கிர நட்சத்திரம் செல்றதுனால கண்டிப்பா அங்க அதாவது 29ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மணி உறவு, காதலங்காதை, நட்பு உறவுலாம் நல்லா சிறப்புடையதா இருக்கும். பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் நிறைவேறதா இருக்கும். ஒரு சந்தோஷம் மிக்க நாட்களாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உத்திராட நட்சத்திரம் வார இறுதி நாளான, அதாவது அந்த 28ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சென்று விடும். 28, 29 சூரியன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரியம், ஆற்றல் கொண்டு இருப்பதா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா சந்திரன் 29, 30ஆம் தேதி மகராசிக்கு போகும்போது கரெக்டா அது உங்க வீட்டுல இருந்து சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சந்திராசிரம காலம் இருக்கும். அதனால அந்த காலத்துல இது மட்டும் அந்த 2 நாட்கள் மட்டும் புதிய முயற்சிகள், திட்டங்கள், இது முக்கிய காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக பயிற்சிக்கான தியான யோகா செய்து அதனால கடந்து செல்வது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல சந்திரன் மனமே மறையிறதுனால அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு குழப்பம் இருந்தா இருக்கும். ஏன்னா மனம் சார்ந்துதான் அறிவு செயல்படுதா இருக்கும். அப்போ சந்திரன் மனதை குறிக்கிறாங்க. அதுவே மறையும் போது உங்க மன அளவில் ஒரு குழப்பம் இருக்கும். அதான் 2 நாட்களை மட்டும் போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பயணங்கள் செல்லும் போது கவனம். ஏன்னா உங்க வீட்டுல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாயும் சனி பார்க்கறதுனால இதோடைய ஆற்றல் வேகங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கதா இருக்கும். அதனால தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வாகனம் செல்வது கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க, எச்சரிக்கையா இருங்க. புதிய புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம். யாரிடம் எந்த வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்க வீட்டுல 9ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த சந்திராசிரம காலம் முடிஞ்சு ஒரு விதம் பாகிஸ்தானுக்கு போன ராகுடன் இணையம். ஏன்னா கும்பத்துல ராகு இருக்கிறதுனால மனக்கவலைலாம் ஒருவேளை நீங்க புத்துணர்ச்சி பிறப்பதா இருக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஒரு விதமான கிடைப்பதாக இருக்கும். அது அவிட்ட நட்சத்திரம் செல்லும் போது அப்பயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். வாகனம் செல்லும் போது 30ஆம் தேதி 31ஆம் தேதியில கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அப்புறமா சதய நட்சத்திரம் செல்லும் போது, ராகு நட்சத்திரம் போது எதிர்பாராத வரவுகள், பண வரவுகள், தந்தை வழி சார்ந்த உறவுகள்ல ஒரு விதமான அறிவு ஆலோசனை. லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ தந்தை மூலியமா ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பண வரவு கூட ஏற்படலாம். மாமனார் வீட்டு வழி ஏதோ பணம் ஏற்படலாம், வராமலையும் போகலாம். ஏதோ ஒரு விதமான உங்களுக்கு திடீர்னு என்று எதனா ஒண்ணு ஏற்படுதா இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சுக்கிரன் இது கன்னிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது 4ஆம் வீடு இதுல ஏற்படுறதுனால தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் கன்னியில நீச்சம் ஆகின்றது. சனியை அது 7ஆம் பார்வை பார்ப்பதனால கண்டிப்பா தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலையில தான் கொஞ்சம் அழுத்தம் அதிகமா இருப்பதாக உணர்வீங்க. 2ஆம் வீட்டுல குரு உச்சமா இருக்கிறதுனால 9ஆம் பார்வையா குரு பாக்குறதுனால அந்த வேலை சார்ந்த அழுத்தம் தான் அப்ப ஒரு ஃபீல் இருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வர சூழல் தான் இருக்கும். உழைப்பு, உங்களுக்கான உழைப்பு என்னதான் நீ கஷ்டப்பட்டு கடின உழைப்பு சொன்னா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நீ வேலை செய்யறதா இருந்தா உயர் அதிகாரிகளையும் பாராட்டு, நன்மதிப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு இதான் ஒத்துழைப்பு இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க வாக்குலயே பாத்தீங்கன்னா ஒரு தைரியம், ஆற்றல் கொண்டுதான் நீங்க செயல்படுவீங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா உச்சகுரு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு தன யோகம் தான் இருக்கும். பணபரமும் ஏற்படும். ஒரு விதமான பல வழிகளை வரும். ஏதோ ஒரு இடத்துல வருமானம் இருக்கும். சேமிப்பும் இதனால உயரும். வங்கி இருப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது.
2ஆம் இடத்துல பார்த்தா உச்சகுரு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுப நிகழ்வுகள், அதை பற்றிய திருமணம் சார்ந்த பேச்சுகள், புதிய வரன்லாம் அமைகிறது, இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக ஒரு மதிப்பு இருக்கு. அதான் பார்த்தோன்னா சுக்கிரன் மட்டும் இதுல சிம்மத்துல இருந்து கன்னிக்கு இடப்பெயர்வு ஏற்படும் போது மட்டும் கொஞ்சம் தாய் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் இதுவா இருங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கல்யாணமானவர் இருந்தா மாமியாரோட உடல்நலத்தையும் கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த சுக்கிரன்றது தாயை குறிக்கிற மாதிரி மாமியாரும் குறிக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு. குரு பார்வை தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. ஏன்னா அது 6ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சார்ந்த எதிர்ப்பு இதெல்லாம் இதை தீர்வு தான் இருக்கும். ஆயிலும் ஒரு விதமான இது உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் இருக்கு, தொழில் ரீதியான வளர்ச்சி கொடுப்பதாக இருக்கும். எல்லாமே அதாவது கடன், ஆரோக்கியம், தொழில் சார்ந்த விஷயங்களை இது 3மே உங்களுக்கு குரு பார்வையினால ஒரு மேம்பாட்டு அடைவதாக தான் இருக்கும். சனி பார்வை உங்க 12ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு பார்க்கறதுனால தேவையற்ற சுப செலவுகள் தான் உண்டாகும். அதை மொய் வைக்கிறது, அதெல்லாம் ஒரு சுப செலவுக்கு தான். அது தேவையற்ற சுப செலவு ஏதோ ஒன்றத்துல இது பண்றது, வாகனம் பழுது பார்க்கறது, இதெல்லாம் இது 2வது கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சின்ன ஒரு கருத்துப்பேடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வார இறுதி நாட்கள்ல இது கன்னிக்கு நீச்சமாகறதுனால கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சிலது இருக்கு. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்னு ஒரு பழமொழி உள்ளது. இதெல்லாம் நீங்க ஏற்படுத்திக்கும் போது அது பெரிய பிரச்சனை பெறுதல் இல்லாத இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். இதுல முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷம் 2 பாதத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அது மிருகசீரிஷம் செவ்வாயுடைய அம்சம் பொறுத்த இதனால செவ்வாய் உங்க வீட்டுல 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேறைய ஸ்தானத்துல தான் இருக்கு. அதனால வண்டிகள், வீடு சார்ந்த இதெல்லாம் தான் செலவு வைக்கிறதா இருக்கும். விவசாய நிலையில இருக்கும் அவங்களுக்கான செலவுகள் இதெல்லாம் ஒரு விதமான சுப செலவுகளாக தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வை சனியை பாக்குறதுனால இது ஒரு 2வது 7வது சனி கிடையாது உங்களுக்கு. அதனால 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் சனி பாக்குறதுனால செலவுகள் இப்படிதான் இருக்கும். பயணங்கள்ல ஏற்படுற செலவு, முக்கியமா பயணங்கள்ல போகும்போது கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகு அம்சம் பொருந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர் பாத்தீங்கன்னா ராகு வீட்டுல 9ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள்லாம் கை கொடுதா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த சந்திராஷ்டம காலத்துல மட்டும், அதாவது 29, 30 இந்த 2 நாட்கள மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 அந்த பாதம் கொண்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திரம் அது. அதனால குருவை உங்க 2ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறதுனால ஒரு இது மாதிரி ராஜயோகம் தான், தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும். நிதி நிலைமையும் கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் மிதுன ராசி பாத்தீங்கன்னா 5, 3 நன்றாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை புதன் வேழை. ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா கர்மசனியின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, சந்தாஷ்ம காலம் அந்த கெடுபலன்ல விலகிறதுக்கு சனிக்கிழமைனா இந்த வார சனிக்கிழமை நீங்க ஆஞ்சநேயருக்கு அந்த வெண்ணெய் காப்பு சாட்டி எல்லாம் வெறுமனே ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பு தான். ஆன்மீக அந்த புதன்கிழமை மட்டும் அந்த மகாவிஷ்ணு துளசி அர்ச்சனை செய்து வணங்குறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களாம் பார்த்தா புதன் அம்சம் பிறந்தே, அதனால மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடுலாம் சிறப்பு அது. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதும் உங்களுடைய அறிவாற்றலாம் பொருளாதார ரீதியாக மேம்பட செய்யும். அதாவது மிதுன ராசிக்காரங்க தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்ட நட்போடு உறவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.